இன்றைக்கி முதல் முறையாக மாருதி எஸ்-கிராஸ் காரில் உள்ள மிகப்பெரிய பிரச்சனை பற்றி தான் பேச போகிறேன். இந்த காரில் அப்படி என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா, அதுதான் ரியர் வீலில் டயர் அப்நார்மலாக தேருது. இப்படி தேர்றதுக்கு முக்கிய காரணம் ரியர் ஆக்சில் பீம் தான். இந்த பிரச்சனையை சரி பண்ணுறதுக்காக தான் இந்த கஸ்டமர் நம்மளை தேடி ராமநாதபுரத்துலேருந்து வந்தாங்க. பிரச்சனை இன்னும் தெளிவாக உங்களுக்கு காட்டுறதுக்கு முதல்ல நான் 4 வீலுக்கும் சென்சார் டார்கெட்டை மாட்டுறேன். பிறகு ரன் அவுட் ப்ராசஸ் பண்ணுறேன். அடுத்ததாக கேசர் ப்ராசஸை செஞ்சு ஸ்டியரிங்கை திருப்பி முடித்ததும் நமக்கு தேவையான ரீடிங் கிடைக்குது. இப்போ ரியர் ரீடிங்கில் லெஃப்ட் வீல் கேமரா ஆங்கிள் ரொம்ப வெளியே இருக்கிறத கவனிங்க. இதனால தான் டயர் வெளிப்பக்கம் தெரிஞ்சிருக்கு. இந்த கார் கஸ்டமரும் இதை சரி பண்ணி ஆகணுங்கிற முடிவில் வந்திருந்தாங்க. நான் அவங்க கிட்ட ரியர் ஆக்சிலோட ஓரத்தில் வரக்கூடிய வீல் அப்போட கனெக்ஷன் பெண்ட் ஆனதை எக்ஸ்பிளைன் பண்ணேன். சரி பண்ணுறதுக்கு 2 வழி தான் இருக்குது. ஒன்று ரியர் ஆக்சில் பீமை புதுசாக மாற்றுறது, இன்னொன்று வீல் அப்போட போல்ட்டில் வாசர் வைக்கிறது. கஸ்டமர் 2வது வழியை தான் சூஸ் பண்ணாங்க. ஏன்னா ஆல்ரெடி ரியரில் புது டயர் போட்டு சீக்கிரமாக தேஞ்சதால் டயர் மாற்றக்கூடிய சூழ்நிலை வந்துருச்சு. இந்த சமயத்தில் ஆக்சில் மாற்ற முடியாதுங்கிறதால வாசர் வைக்கலான்னு முடிவு பண்ணிட்டாங்க. அவங்க நினச்ச மாதிரியே ஒரு ஷாப்புக்கு கொண்டு போய் வாசர் வச்சு கொண்டு வந்தாங்க. நான் திரும்பவும் சென்சார் டார்கெட்டை மாட்டி வீல் அலைன்மெண்ட் செக் பண்ணும்போது இந்த முறை கேமரா ரீடிங் 2 பக்கமும் ஓரளவுக்கு ஒத்து போச்சு. நம்ம மேனுவலாக ட்ரை பண்ணதுனால ரீடிங் துல்லியமாக வராமல் இருக்கலாம். பட் இதனால் டயர் தேய்மானத்தை ஓரளவு கட்டுப்படுத்த முடியும். இப்போ டயர் 2 பக்கமும் சமமாக தேயுங்கிறத உறுதி பண்ணதுக்கப்புறம் எப்பவும் போல் ஸ்டியரிங்கை ஸ்டெடி பண்ணி லாக் வச்சுட்டு ஃப்ரண்ட்டில் மாதிரி இந்த டோ ரீடிங்கை அட்ஜஸ்ட் பண்ணி சரி பண்ணிட்டேன். அடுத்ததாக ஃப்ரண்ட்டில் புது பிரிஸ்டோன் டயர் போட்டு வீல் பேலன்சிங்லாம் பார்த்து நல்லபடியாக முடிச்சு கொடுத்து கஸ்டமரை வழி அனுப்பி விட்டு நாங்கள் கிளம்ப 9 மணி ஆகிடுச்சு. கஸ்டமர் ஹாப்பி, நாங்களும் ஹாப்பி. நீங்களும் ஹாப்பியாக இருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ண மறந்துடாதீங்க.